செத்தே போயிட்டான். ஆனா இப்ப இயேசு சொல்றாரு அவன் எந்திரிப்பான் அப்படின்றாரு. இப்போ அவன் எழுந்திருப்பான். இந்த அம்மா பல ஆயிரம் வருஷம் கழிச்சு நடக்க போற காரியத்தை அடுத்தது பேசுறாங்க பாருங்க. அதற்கு மார்த்தா உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான். இந்த அம்மாக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் எழுந்திருப்பான். ஆனா எப்ப எழுந்திருப்பான்? இப்ப நடக்காது. எல்லாரும் உயிர் தெழும்போது அவன் உயிர் தெழுவான். ஆனா இயேசு என்ன சொல்றாரு? இப்ப அவன் எழுந்திருப்பான். நம்ம நினைக்கிறது என்னன்னா, இந்த உலகத்துல நமக்கு என்ன இருக்கும்? பிரச்சனை, போராட்டம், இப்படியே தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் வரும், அந்த நாள்ல எல்லாமே மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பரலோகம் போயிட்டா எல்லாமே சரியாயிரும். இயேசு ஜெபம் பண்ணும்போது பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா. பரலோகத்துல கண்ணீர் இல்லைன்னா அந்த சித்தம் பூமியில செய்யப்படட்டும் அப்படின்றார். பரலோக சந்தோஷமா இருக்குதுன்னா அந்த சித்தம் இங்க பூமியில செய்யப்படணும் அப்படின்ற. அதுதான் கைரோஸ். அந்த பரலோகம், அந்த கிங்டம், அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்க வாழ்க்கையில அப்படியே இறங்கி வருது பாருங்க. அப்போ எல்லாமே மாற ஆரம்பிக்கும். இயேசு சொல்றாரு இப்ப அவன் எழுந்திருப்பான், இப்ப அவன் எந்திரிப்பான். இந்த அம்மா சொல்றாங்க உயிர்த்தெழுதல் நடக்கும் நாளிலே அவன் உயிரோடு எழுந்திருப்பான். குரோனோஸ், இதான் குரோனோஸ். குரோனோஸே பேசிட்டு இருக்க கூடாது. 4 நாள் ஆயிடுச்சு. கைரோஸை பிலீவ் பண்ணல அவங்க. குரோனோஸ்ல எடுத்துக்கிட்டா செத்து எவ்வளவு நாள் ஆச்சு? 4 நாள் ஆச்சு. ஆனா கைரோஸ் வந்துருச்சுன்னா 4 நாள் ஆனாலும் 40 நாள் ஆனாலும் அவன் அன்றைக்கு உயிரோடு கூட எழுந்திருப்பான். நீங்க 4 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தா மரித்திருக்க மாட்டான். கல் எடுத்து போடுங்க, ஐயோ இப்ப நாருமே 4 நாள் ஆயிடுச்சு. திரும்ப திரும்ப இந்த குரோனோஸ் நம்ம மைண்ட்ல வரும். நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னா உடனே மைண்ட்ல என்ன வரும்னா, இப்ப எப்படி நல்லா இருக்க முடியும்? 4 நாள் ஆயிருச்சு, 40 வயசு ஆயிருச்சு, 30 வயசு ஆயிருச்சு, இப்ப எப்படி இந்த கால்வலி மாறும்? 50 வயசு ஆயிருச்சு, இப்ப எப்படி? நீங்க குரோனோஸ்ல இருக்கிறீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். 4 நாள் ஆயிற்று. இந்த பேச்சு அதோடு நிறுத்திட்டு இப்ப லாசர் எந்திரிப்பான்டா, இப்ப எனக்கு வரும்டா, இப்ப எனக்கு கிடைக்கும், இப்ப நான் மாறும், இந்த செகண்ட்ல என் வாழ்க்கை மாறும், இப்ப என் வாழ்க்கை வேற லெவல்ல மாறும். அதை மாற்றுகிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். என் வாழ்க்கையினுடைய ஜோசியை நான் கஷ்டப்படணும்னு இருந்தா கூட அதை இந்த தலையெழுத்தையே மாற்றுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார்.